சென்னையில இப்ப இருக்க நெறைய வீட்ல ஏன கட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து சீலிங்ல குடுக்குறதே இல்லைங்க. எங்க வீட்லயுமே ஹால்ல ஒண்ணே ஒண்ணு இருந்தது. அங்க வந்து கதிர்குட்டிக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இல்ல தூங்குறதுக்கு. அதனால வந்து பெட்ரூம்ல இந்த மாரி ட்ரில் பண்ணி நாங்களே வந்து செட் பண்ணோம். ஹால்ல ஆல்ரெடி ஒரு ஏன இருக்கு. இதில என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு டேபிள் இருக்குங்க. அதில வந்து இடிக்கும். சோஃபா இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளாவே இருக்காது அந்த ஸ்பேஸ். ஸோ பெட்ரூம்ல இனிமேல் ஒரு ஏன கட்டி அவன வந்து ஏனையிலே பகல் ஃபுல்லா தூங்க வைக்கலாம். நைட்ல மட்டும் பெட்ல எங்க கூட தூங்க வச்சுக்கலாம். அப்படின்ற பிளான் தாங்க. அதுக்கப்புறம் கதிர்குட்டி வந்து தூங்கிட்டான். ஸோ நான் குக்கிங் பண்ண வந்துட்டேன். ஹஸ்பண்ட் போயிட்டு சிக்கனும், அதுக்கப்புறம் மஷ்ரூமும் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ கிரேவி மாரி பண்ணிக்கலான்ட்டு. இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேர்ல யார் யார் வீட்லலாம் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன், நீங்க நான் வெஜிடேரியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நெறைய தடவ அவர வந்து எப்படியாவது நான்வெஜ்ஜா மாத்திடலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நடக்கலங்க. நான் தான் போற போக்குல வெஜிடேரியனா ஆகணும் போல இருக்கு. ஸோ வீடியோ பார்க்குற உங்கள்ல நீங்க யாராவது உங்க ஹஸ்பண்ட நான் வெஜிடேரியனா கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம அந்த டிப்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து வெங்கடேஷ் பட் இருக்காரு இல்லையா? அவரோட வீடியோ பார்த்து தான் இந்த ரெசிபி பண்ணேன். இதில எதுவுமே பெருசா ஆட் பண்ணலங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இந்த டேஸ்ட் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியலங்க. அப்படி எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது. நான் வந்து ரெசிபி இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ நம்ம செய்ற பக்குவத்தில தான் வந்து ரெசிபியோட டேஸ்ட் இருக்கு. என்னென்ன பொருள் போடுறோம் அப்படின்றத விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபில தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கதிர்குட்டி தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளேயே என்னோட சமையல் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் போயிட்டு நல்லா சாப்பிட வேண்டியது தான். தேங்க் யூ.